கோபி சுதாகர்ன்றவங்க வந்து பரிதாபங்கள் சேனலை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து சொசைட்டி பாவங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்களே சொல்லுங்க, என்னதான் அது கதை? பயங்கரமான அலப்பறை. என்ன அலப்பறை பண்ணியிருக்காங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு காரை எடுத்துட்டு ஒரு 5-7-8 பேர்கிட்ட அந்த பழைய அவங்களுக்குலாம் முதல் தீரன் சின்னமலைன்னு யாருன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும் தெரியாது. இவங்க எதுக்கு அந்த டவுலை எடுத்து போட்டுக்கணும், துண்டை எடுத்து போட்டுக்கணும், ரோட்ல காரை ஆட்டி 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 எதுக்கு போறாங்க? விஜய் வந்து அவரோட தளபதி, விஜய்க்கு தளபதியான குஷி ஆனந்த உண்மையா வந்து கண்டிச்சுதா சொல்றாங்க. எதுக்காக, என்ன விஷயம்? அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல திரும்ப இதே மாதிரியான அரசியல் பிள்ளைகள்லாம் செஞ்சா திமுக போன்ற கட்சிகளுக்கு சாதகமா தானே முடியும். அப்ப எங்க நீங்க முதலமைச்சர் ஆகுவீங்க? எங்க நீங்க மாற்றுன்னு சொல்லிக்கிறீங்க? அந்த மாற்றுக்கான இடத்தை நீங்க போவீங்களா? அப்படின்ற கேள்விகள் பல இடங்கள்ல எழுப்பதானே செய்யுது. இன்னைக்கு 11வது இடத்த வந்து பள்ளம் தோண்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 எலும்புக்கூடு வந்து கிடைச்சதா சொல்றாங்க. ஆல்ரெடி 6வது இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தோண்டினாங்க, ஒரு 13 எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துலையும் கிடைச்சிருக்கு. அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வந்துனே இருக்கு. இதை பத்தி நீங்க பேசக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸை டெலிட் பண்ண வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வர இருக்கிறோம். வணக்கண்ணா. சொல்லுங்கண்ணா, என்ன செய்தி? என்னத்த செய்தி? என்ன ஒன்றும் புரியலைங்க. இந்த நாட்டில் வந்து நம்ம இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரி யூடியூப்பில் போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டால் யூடியூப்லேயும் நம்ம எதுவும் பண்ண முடியாது போல். வந்துடுறானு கிளம்பி இதை போடாத அதை போடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரி தான் 4 வீடியோ போடுறோம். அதுக்கு உதாரணம் வந்து கோபி சுதாகர்ன்றவங்க வந்து பரிதாபங்கள் சேனலை வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து சொசைட்டி பாவங்கள்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்களே சொல்லுங்கள், என்னதான் அது கதை? சொசைட்டி பாவங்களும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன குறிப்பாக பேசியிருக்காங்கன்னா, முதல் பகுதியில் வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் வராரு. வந்துட்டு ஐயோ வேலை வேறு இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. இடையில் வந்து டேய் நீ யார் தெரியுமா, நீ எந்த வம்சத்துலேருந்து பிறந்தவன் தெரியுமா, நீ எல்லாம் ராஜ மன்னர் பரம்புலேருந்து வந்தவன்டா அப்படின்றான். உடனே இப்போ நீ வேலை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது, வேலை பற்றிலாம் எதை பற்றியும் யோசிக்காத, வேலைக்கு போகாமல் ஜாலியாக போகிற வர பொண்ணுங்களை பார்த்துக்கின்னு நீங்கள் இவங்க பார்க்கலாம், இன்னும் யாருன்னா பார்த்தாங்கன்னா இது பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. உடனே இது ஒரு சீக்கிரம் வச்சுருந்தாங்க. அதே சமயம் நேற்று கூட நம்ம பார்த்துருப்போம், சேலத்தில் அந்த ஈரோடு தீரன் சின்ன இவரோட நினைவு நாள் ஒன்று வந்திருக்கு. அந்த நினைவு நாளில் பயங்கரமான அலப்பறை. என்ன அலப்பறை பண்ணியிருக்காங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு காரை எடுத்துட்டு ஒரு 5-7-8 பேர்கிட்ட அந்த பழைய அவங்களுக்குலாம் முதல் தீரன் சின்னமலைன்னு யாருன்னு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. இவங்க எதுக்கு அந்த டவுலை எடுத்து போட்டுக்கணும், துண்டை எடுத்து போட்டுக்கணும், ரோட்ல காரை ஆட்டி 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 எதுக்கு போறாங்க? அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் இந்த வரலாறு தெரியாது. அவர் எப்படி பிறந்தாரு, யாருக்கு போராடினாரு, என்ன பண்ணாரு, எதுவுமே தெரியாது. இப்போ இது மட்டும் இல்லைங்க, பல்வேறு சாதி தலைவர் பல்வேறு பொதுவாக தான் போராட்டியிருப்பாங்க. மக்களுக்காக ஈக்குவாலிட்டி வேணும், சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராட்டியிருப்பாங்க. ஆனால் இவங்க தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி இவன் ஏன் சாதியில் பிறந்தான், அப்போ என் சாதி தலைவர் அப்படின்னு மாற்றி. அப்போது மற்ற சாதியில் இருக்கிறவங்களோ இல்லை பொதுவான மக்களோ என்ன பார்க்குறாங்கன்னா, ஓ இது அவங்க சாதிக்கான போராட்டியிருப்பா போகிற, அவங்க சாதி தலைவர் போல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு கண்டுபிடிச்சு. அப்போது தலைவர்களை வந்து கொச்சப்படுத்துறது இந்த மாதிரியான சாதி சாமி இவங்க தான். ஆமாம், ஏற்கனவே பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்னது என்னன்னு தெரியாமல் ஊரில் வந்து பல பேர் இருக்காங்க. 10ஆவதுக்கு இப்போ தீரன் சின்னமலை பேரும் கெடுக்கிறாங்க. வீரபாண்டி கட்டபொம்மனாக இருக்கட்டும், இல்லை அதே சமயம் வேலு நாச்சியாராக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சுதந்திர போராளிகளை வந்து தன்னோட சாதி தலைவராக ஒரு வட்டத்துக்குள்ளே பூசி இப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறது இந்த மாதிரியான நினைவு நாளுகள், இந்த மாதிரி பல்வேறு இது இருக்குது. நீங்கள் அதை அப்படி பூசினா கூட பரவாயில்லைங்க, அவங்க பேரை கெடுக்கிற மாதிரி எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் அவங்க பண்ணதுக்கும் நீங்கள் காரை ஆட்டின்னு ரோட்டிலலாம் அமக்கலம் பண்ணி போது சம்மந்தம் இருக்கா? இது என்ன தேவை இருக்கு போகுது? இப்போ அவங்களோட இப்போ நினைவு நாள்லாம் என்ன பண்ணணும்னா நீங்களே சொல்லுங்கள். இதனால ஒரு மலரை வந்து அஞ்சலி வணக்கம் பண்ணிட்டு அந்த நேரம் 4 பேருக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து அவர் என்ன பண்ணாரு, என்ன சாதிச்சாரு, அவர் எப்படி பிறந்தார், எதுக்காக போராடினான்னு அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லலாம். அதை விடுத்துட்டு காரை எடுத்துட்டு வந்து அப்படியே கத்தி எடுத்து ஆட்டுறது, உருட்டுறது இப்படின்னு போகிறதா இருக்கட்டும், பப்ளிக் ரோட்டில் போகிறவங்கள வந்து த்ரிட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்போது இதுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்குது. ஏன் அனுமதி கொடுக்கணும்? இவங்க தான் இப்படி அட்ராசிட்டி பண்ணுறாங்கல்ல. ஏன்னா கவி இறந்து கிட்டத்தட்ட 2 என்னன்னா இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. அனுமதின்றது கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி பண்ண போகிறாங்க. இது வருடம் நடக்குதான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா
முத்துராமலிங்க தேவருக்கு நினைவு இதே தான் பண்ணுறாங்க. இமானுவேல் சேகரன் நடந்தாலும் காரில் ஏறி ஒரு 10 பேர் வந்து அது என்னன்னு தெரியாம பண்றாங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இல்லை, பப்ளிக்கு ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? ஒரு தலைவர்னா ஒரு உலகத்திலேயே ஒரு தலைவருக்கு நினைவு நாள் வர்றது இந்த மாதிரி கொண்டாடணுன்றது இந்தியாவில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அப்போது கொச்சப்படுத்துறது தான் இருக்குது. ஒரு லேடி போயிட்டே இருக்காங்க, அந்த லேடியை போயிட்டு பக்கத்தில் அடிச்சுட்டு போகிறான். அது மட்டும் இல்லை, பஸ்ஸு பப்ளிக்காக போயிட்டுருக்கு, ஒரு கத்தி எடுத்துகிட்டு இப்படி பஸ் பண்ணி நிப்பாட்டி ஏன்னு கத்தியை இப்படி சொல்லட்டுறான் ஒருத்தர். இதில் எந்த விதத்தில் இதெல்லாம் வந்து நம்ம பெருமையாக நினச்சிக்கிறாங்க. போய் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது இயல்பாக வர இளம் பசங்களுக்கு என்ன ஆகும், ஓ அடிக்கிறது இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறதுலாம் தவறுலன்னு தான் அவங்களுக்கு தோணும். ஒரு கொண்டாட்டன்றது எப்படி இருக்கணும்? மற்றவங்களை வந்து துன்பப்படுத்துறதோ பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே கொண்டாட்டம் இருக்கணும். நினைவு நாள் கொண்டாட வேண்டிய நாளே கிடையாது. நினைவு நாள்ன்றது கொண்டாட வேண்டிய நாளா இல்லையே. அப்படி நீ உங்கள் பாயிண்ட் ஆஃப்ல எடுத்த கூட அப்படி கூட கொண்டாடணுமா ஒரு இதை? ஏன் கத்தி எடுத்துக்கிறீங்க? போலீஸ் ஏன் இதுக்கு அனுமதி கொடுக்குது? சாதாரண ஏதோ ஒரு கவினுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு அநீதி சமூகத்தில் ஒரு அநீதி நடந்தால் போலீஸ் பல கட்டுப்பாடில் விதிக்கிறீங்களா? நீ அதை செய்யக்கூடாது, 1/2 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது, செய்யக்கூடாது, நீங்கள் வந்து போலீஸை வந்து தகாத வார்த்தையில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது இது கத்தியெல்லாம் வச்சுட்டு அராஜகம் பண்ணுறது பேர் என்ன? அப்போ நீங்களே தானே ஊக்குவிக்கிறீங்க அவங்கள. ஆமாம், நீங்கள் இப்போ சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து இந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க தன்னோட வீடியோ மூலிமா. இதை வந்து ஒரு ஓவராலாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் கீழே பார்த்தீங்களா, இந்த வீடியோ ஒன்று டிலீட் பண்ணலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்ல போகிறேன், டேய் சாதி என்னோட தேவரை பகைச்சிக்கிட்டேன்னா முடிஞ்சிடா, இந்த வன்னியனை பகைச்சிட்டா உனக்கு முடிஞ்சிடா, அவ்வளோதான், உன்னை கொல்ல போகிறேன்டா, வெட்ட போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது திருப்பதி லட்டு சரி கவர்மெண்ட் சைடில் ப்ரெஷர் போட்டு டெலிட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை டிலீட் பண்ணுற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் திட்டம் பண்ணுறாங்க. உன்னை வந்து பப்ளிக்ல ரோட்ல நடந்து பார்த்துட்டேன், தேனி பக்கம் உன்னை பார்த்துட்டேன், மதுரை பக்கம் உன்னை பார்த்துட்டேன், கண்டிப்பாக உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. சரி, இவ பேசுகிறவங்க நேரம் இங்கே வந்து அவங்ககிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு. அவங்க தேனி பக்கமும் மதுரை பக்கம் வர வரைக்கும் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா அவங்க? அப்போது ஒரு கருத்து சுதந்திரன்றது இந்தியாவை பெரிய கருத்து சுதந்திரம் மாநிலம்னு சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லக்கூடாது போல அப்படிதான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீடியோ கமெண்ட் இன்னொரு பக்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ நாளைக்கு டிலீட் ஆயிரும்ன்றாங்க. டிலீட் பண்ணுறதுக்கும் நல்லா நான் பார்த்துட்டேன் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த வீடியோ கிட்டத்தட்ட 2 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க, இன்னும் 10 மில்லியன் கூட போகும். ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அரசோட வேலையாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உண்மைதான். இப்போ நாமளே ஒரு பக்கம் இது பக்கம் பேசினா நமக்கு கீழே கமெண்ட்டும் இப்படி தான் வரும், ஃபயர் விடுவாங்க. தெரியல ஃபயர் விடுவாங்களோ என்ன விடுவாங்க, நம்ம உண்மையாக தான் பேசிட்டு இருக்கோம், பொய் ஒன்றும் பேசினல. சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் விஜய் வந்து அவரோட தளபதி, விஜய்க்கு தளபதியான புசி ஆனந்த வன்மையாக வந்து கண்டிச்சுதான் சொல்கிறாங்க. எதுக்காக, என்ன விஷயம்? என்ன ஆனந்த் புசி ஆனந்த் சொல்கிறாங்களே, பூத் கமிட்டி வேலைகள்லாம் பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சேலத்தில் கூட ஒரு மீட்டிங் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா மாவட்டத்து வாரியாக தொகுதி வரையாக வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்ருக்காங்க. கொள்கை பரப்பு கூட்டம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை பூத் கமிட்டி வேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் வந்து இந்த பூத் கமிட்டி வேலைகளாக போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேரடியாக விசிட் போயிருக்காரு. புசி ஆனந்த்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, பூத் கமிட்டி வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, எத்தனை தொகுதி முடிஞ்சிருக்கு, எந்த மாதிரி தொகுதி முடிஞ்சிருக்குன்னு சொல்ல மாதிரி கேட்டிருக்காரு. எல்லா தொகுதியும் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நேரடியாக லைவ் விசிட்டில் போயிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு வந்து எங்கெங்கெல்லாம் ஆள் போட்டிருக்கீங்க, எப்படி இருக்காங்க, எந்த இடத்துல எப்படி இருக்குது, அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க போகும்போது 250 இடத்துல பூத் கமிட்டிக்கான ஆளே போடலை. பூத் கமிட்டின்றதே ஒன்று அமைக்கல. ஆனால் இவர் இல்லாத வந்து இருந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ விஜய் இதை பார்த்துட்டு எல்லார்ட்டையும் விசாரிச்சுட்டு போயிட்டு 250 இடத்துல போடவே இல்லையான்னும் போது நீங்கள் இதை கவனிக்கலையா? நீங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த ஃபீல்டு ஒர்க் நீங்கள் தான் இருக்கீங்க, பார்க்குறீங்க, செயல் தலைவர்னு சொல்கிறீங்க, எங்களோட விஜய்க்கே தளபதினு சொல்லிக்கிறாங்க, எல்லா வேலைகளும் இவர் தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி விட்டுருக்காரு, ஒரு ரோஸ்ட் விட்டுருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதாக இருக்குது. ஏன்னா இவருக்கு பயங்கரமாக கடுமையாக வந்து கண்டிப்பாக இது உண்மைதான். இது ஏன்னா இல்லை பின்னடைவுன்றத விட ஒரு 10 தொகுதினா கூட பரவாயில்ல, இல்லை 10 இடங்கள்னா கூட பரவாயில்ல, 250 இடங்கள்ன்றது கண்டிப்பாக பின்னாடி. அப்போது பின்னடைவுன்றது மட்டும் இல்லாமல் பூத் கமிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. ஓட்டு போடுற இடத்துல நம்ம என்னதான் அரசியல் பிரச்சாரம் பண்ணாலும் பூத் கமிட்டியில் மெம்பர்ஸ் இருக்கிறது தான் ஓட்டு யார் போடுறாங்க, எவ்வளோ போடுறான்னு அங்கே இது பண்ண முடியும், நோட் பண்ண முடியும். இந்த இவ்வளோ எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ வந்திருக்கு, ஒரு யூகமாக அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க, ஒரு சர்வே மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அதுவே போடலன்னும் போது அப்போ 250 இடம் அப்படின்னா எவ்வளோ ஓட்டுங்க பாருங்க. இது பெரிய தாவேக்காவுக்கு பெரிய பிளாக் பயிர். அப்போது இந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி கேட்டது விஜய் உண்மையிலேயே இந்த இடத்துல அவர் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்களாக தான் இருக்குது. அதே சமயம் என்ன நடந்து பல இடங்களில் அவருக்கு ஆல்ரெடி அவர் பேசு பொருளாக இருக்கார்.
ஏன்னா தவறாக பேசுகிறாரு, ஒழுங்காக பேசுறதில்ல, இல்லை அது எம்பளத்தி ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். பல இடங்கள்ல இந்த மாதிரி தவறாக பேசுகிறாரு. அதே சமயம் ஒரு ஆதாரம் இல்லாமல் சில தகவல் தவறா பேசல, தவறான உச்சரிப்புல பேசுறாரு தவிர்த்து எவரா அவர் யாரையும் பேசல. உச்சரிப்பு தவறா இருக்கு. அவர் தலைவருக்கான ஒரு இது இல்லை, அவர்கிட்ட ஒரு அரசியல் புரிதல் இல்லை, ஒரு அரசியல் ஆளுமை கிடையாது. எப்படி நீங்கள் தலைமைக்கு அரசியல் கிடையாது இல்லைன்றீங்க? அவர் ஆல்ரெடி புதுச்சேரியில் ஒரு இதுவாக இருந்தவர் தானே. இல்லை எங்க புதுச்சேரின்றது ஒரு சின்ன ஒரு மாவட்டம் மாதிரிங்க. தமிழக அளவில் அப்படி ஒன்றும் கிடையாது இல்லை, அப்படி தானே விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி இடங்கள்ல திரும்ப இதே மாதிரியான அரசியல் பிள்ளைகள்லாம் செஞ்சால் இது திமுக போன்ற கட்சிகளுக்கு சாதகமாக தானே முடியும். அப்போ எங்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகுவீங்க? எங்கே நீங்கள் மாற்றுன்னு சொல்லிக்கிறீங்களே, அந்த மாற்று கண்டிப்பாக நீங்கள் அந்த மாற்றுக்கான இடத்த நீங்கள் போவீங்களா அப்படின்ற கேள்விகள் பல இடங்களில் எழுப்ப தானே செய்யுது. அப்போது மேலும் மேலும் இதை செஞ்சால் கண்டிப்பாக புஷியானதை கூட கட்சி விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. அது நடக்குமா நடக்காத தெரியாது. ஆனால் வந்து சீமான் அவர்கள் வந்து டிவிகே பற்றி இன்றைக்கி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு சீமான் இப்போது திமுக கூட விஜய் பற்றியே எதுவும் பேசுகிறதே இல்லை, அதிமுக கூட பேசுகிறது இல்லை, கூட்டணிக்கு வான்ற அழைக்கிறத தவிர எதுவும் பேசுறது இல்லை. ஆனால் சீமான் வந்து தொடர்ச்சியாக கண்டிச்சுட்டே இருக்காரு, விஜய் கண்டிச்சுனே இருக்காரு. இன்றைக்கி எதை சொல்லியிருக்காப்புல, இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா வழக்கமாக சொல்கிற குற்றச்சாட்டு தான். என் கொள்கை என்ன, உன் மாற்றம் என்ன, நீ அண்ணா வழின்னு சொல்கிற, அதிமுக என்ன வழியில் போகுது, திமுக என்ன வழியில் போகுது, அதுக்கு எது நீ கட்சியை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? நமக்கு ஒரு கேள்வி வருதுல்ல, அதில் உனக்கு என்ன பிரச்சனை? உன் கொள்கை நீ வை, அவன் கொள்கை நீ அவன் வைக்கிட்டோம். தாவிக சைடில் தான் அவங்க கொள்கை வைக்கணும், நீ உங்கள் சைடில் நீங்கள் கொள்கை வைங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் என்ன மாற்றம் என்ன மாற்றம்னா எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் கூட்டணிக்கு வரல, உங்களை மாதிரி தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை வந்து ஒரு இருட்டடி பண்ணிட்டு அயோத்திதாஸ் பண்டிதான்னு சொல்லிக்கிறது, சங்கிய நண்பன் சொல்லிக்கிறது, இப்படி பேசணும்னு சொல்ல வராரா? புரியல. ஓ இவரை மாதிரியே சிந்திச்சிருப்பாரு, இவரை மாதிரியே இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தனால இப்படி அவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் இவங்க தான் கொள்கை தலைவர் அவர்கள் அதிருப்தி அடைஞ்சு திரும்ப விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஆனால் இதனால் வந்து விஜய் கட்சியினரோ இல்லை விஜய் தரப்பினரோ யாரும் இது பெருசாக பொருட்படுத்தி போகிறதும் இல்லை, மக்கள் இதை பெருசாக கவனிக்க போகிறதும் இல்லை. இவர் எந்த அளவுக்கு விஜய் அட்டாக் பண்ணுறாரோ அந்தளவுக்கு சீமானுக்கு வந்து பேக் ஃபயர் தான் ஆக போகுது. பேக் ஃபயர் ஆகுதா இல்லையா 2026 பார்க்கலாம் கண்டிப்பாக. அதே நேரத்தில் வந்து கர்நாடகாவில் தர்மஸ்தாலான்ற இடத்துல வந்து இந்த மஞ்சுநாதர் கோவிலில் பல வருடங்களாக சில விஷயம் நடக்குது, ஒரு கிரைம் ஒன்று இருக்குதுன்றாங்க. அதை பற்றி வாயே திறக்கக்கூடாதுன்றாங்க கவர்மெண்ட்டு. ஆமாம், நிறைய யூடியூபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1600 வீடியோகள் வந்து கர்நாடக சைட்லேருந்து வீடியோ நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை யாருன்னா பேசுனாங்களா, அவதூறாக பேசுனாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கேஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட்டு கூட இதுக்கு வந்து சாதகமாக நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நாமளே கூட அங்கே அந்த கர்நாடக சைடில் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதே இல்லையா, அந்த அளவுக்கு இதாக போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. என்ன நடந்தது டீட்டெயிலாக எனக்கு தெரியல. பட் ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 200 வருஷங்களாக ஜெயின் சமூகம் வந்து நிர்வகிச்சிருக்கு. அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியுமே, பேர் சொல்லுங்கள். தேவேந்திரநாத் ஹெக்டே அப்படின்ற அந்த சமூகத்தில் வந்து ரொம்ப வருஷமாக 2 வருஷம் வந்து மஞ்சுநாதர் கோயில் வந்து நிர்வகிச்சு வராங்க. அந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே சாகடிச்சு, அதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணி சாகடிச்சு போட்டதா குற்றச்சாட்டு. அந்த பொதுமக்கள் யாருமே வந்து இதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த கேஸ் சம்மந்தமான கடைசியாக ஒருத்தர் வந்து ஆஜராகி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இடத்தெல்லாம் வந்து தேடுறாங்க, அதாவது எங்கெங்கெல்லாம் போச்சு யாராவது காட்டுறாங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஆஜராகி இன்றைக்கி நானும் பார்த்துருக்கேன், நானும் இதை வந்து குழி தோண்டி போச்சு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு கொடுத்துருக்காரு. அதான் ஒரு கிட்டத்தட்ட அந்த எலும்புகள்லாம் கிடைச்சிருக்கு, மனித உடல் எலும்புகள்லாம் கிடைச்சதுக்கு ஆல்ரெடி அங்கே வேலை பண்ண ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அவர் தான் கம்ப்ளைண்ட் மெயினான ஆள். அவர் தான் ஒரு 13 ஸ்பாட் வந்து காமிச்சிருக்காரு. அந்த 13 ஸ்பாட்டில் இன்றைக்கி 11வது இடத்த வந்து பள்ளம் தோண்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 எலும்புக்கூடுகள் வந்து கிடச்சதா சொல்கிறாங்க. ஆல்ரெடி 6வது இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தோண்டினாங்க, ஒரு 13 எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. இந்த இடத்துலையும் கிடச்சிருக்கு. மேற்கொண்டு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து வெளியே வந்துனே இருக்குது. இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸை டெலிட் பண்ண வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. ஒரு அநியாயம் பண்ணுறாங்க. நம்ம கோவிலை வந்து நம்ம வந்து கலங்கப்படுத்துறதுக்காகவோ பக்தியை வந்து குறைக்கிறதுக்காகவோ இது பண்ணல. இந்த கோவிலுக்கு போனவங்கெல்லாம் காணோன்றது தான் ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு லேடியே வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தன்னுடைய பொண்ணு வந்து இந்த கோவிலுக்கு போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் போய் கேட்டால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு யாருக்குன்னா ஓடிட்டுருக்கோன்னு சொல்கிறாங்க. நான் அந்த கோவிலோட நிர்வாகியை போய் கேட்டாலும், ஏம்மா நீ உங்கள் பொண்ணு யாருக்குன்னு ஓடிட்டுருக்கோம், இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறியான்னு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்களே வந்து தலையில் அடித்து அவங்க வந்து மயக்க நிலை, அதாவது கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு பல மாதம் கழித்து தான் அவங்க வந்து விழிப்பு வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் தெரிய வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது ஆதாரம் எதுவுமே கிடைக்காத வரைக்கும்
இவங்க மேலே நம்ம எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்ம அதாவது இவங்க தான் இப்போ குற்றவாளி நம்மளால் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ யாராலும் இதை பற்றி பேச முடியல. ஏன்னா வந்து நிரூபணம் பட முடியல. இன்னும் நிரூபணம் ஆகலை இவங்க தான்ன்றதை. அதனால் பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் இந்த கேஸ் வந்து எப்படி போகுதுன்றது. பல்வேறு அரசியல் சார்ந்த பகுதியில் பேசிக்கிட்டோம். மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.